வணக்கங்கள். பாவங்கள் அப்படின்ற அந்த பகுதியை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 16வது செஷனில் இப்போ இந்த பாவங்கள் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம உதாரணமாக ஒரு லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த உதாரண லக்னம் என்ன அப்படின்னா மீன லக்னம். ஸோ மீன லக்னத்தை உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மற்ற 11 பாவத்துக்கும் இந்த மீன லக்னத்துக்குமான தொடர்பு என்னங்கிறதையும், லக்னத்திலிருந்து 11 பாவங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் நாம் ஒரு படிநிலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே கூறியது போல் தனித்தனியாக நாம் பார்த்த ஒரு பாவத்தையும் சேர்த்து வச்சு இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? தனித்தனியாக நம்ம ஒரு பாவம் மீன லக்னத்துக்கும் மேஷத்துக்கும் என்ன தொடர்பு, மீனத்துக்கும் ரிஷபத்துக்கு என்ன தொடர்பு, மீனத்துக்கும் மிதுனத்துக்கும் என்ன தொடர்பு, இப்படி நம்ம பேசிகிட்டே போயிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அது அத்தனையையும் சேர்த்து வைத்து ஒரே பகுதியாக, ஒரே சீரியஸாக, ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணி அதன் மூலியமாக நாம் பலன்களை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற அந்த ஒரு தூண்டுதல், அந்த 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 ஆராய்ச்சிக்கான அந்த தூண்டுதல் தான் இந்த பாவம் பற்றின அடிப்படை. சரிங்களா? இப்போ 9 கிரகமும் ஏதாச்சும் ஒரு பாவத்தில் அமரவே செய்யும். அதில் நம்ம ஏற்றத்தாழ்வே பார்க்க முடியாது. ஒரு பாவத்திலிருந்து 12 பாவம் வரைக்கும் இருக்குது. லக்னத்திலேருந்து 12 பாவம் வரைக்கும் இருக்குது. இப்போது அதில் 9 கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் ஏதாச்சும் ஒரு பாவத்தில் இருக்க தான் செய்யும். ஒன்று 6ஆம் பாவத்தில் இருக்கும், ஒன்று 4ஆம் பாவத்தில் இருக்கும், ஒன்று 8ஆம் பாவத்தில் இருக்கும், ஒன்று 12ஆம் பாவத்தில் இருக்கும் இல்லையா? அப்போது எந்த கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கிறது, அந்த பாவம் எந்த வீட்டை சேர்ந்தது, என்ன ராசியை சேர்ந்தது, அப்போ அந்த ராசியினுடைய தன்மை அந்த கிரகத்தை எவ்வாறு ஆட்டுவிக்கும், எவ்வாறு கட்டுப்படுத்தும், அல்லது எவ்வாறு அந்த கிரகத்தினுடைய தன்மையை சிறிது மாற்றும் அப்படின்றத தான் நாம் இந்த பாவங்கள் மூலிமா நம்ம பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த குறிப்பிட்ட கிரகம் அந்த குறிப்பிட்ட வீட்டிற்கு என்ன தன்மையை கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாவங்களை பொறுத்த மட்டில் 2 பரிமாணம் தான். ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் போய் அமருது. அந்த குறிப்பிட்ட வீடு, அந்த வீட்டின் தன்மை, அந்த வீட்டின் அதிர்வலைகள், அந்த வீட்டினுடைய சக்தி, அந்த வீட்டினுடைய கதிர்வீச்சு, அந்த வீட்டினுடைய சாபம், அந்த குறிப்பிட்ட வீட்டினுடைய கர்ம பதிவு, அது 12 ராசியில் எந்த வீடாக வேணாலும் இருக்கலாம். அந்த அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற கிரகம், கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த கிரகத்தினுடைய பாவகாரகத்துவம், இதை எவ்வாறு தொந்தரவு செய்கின்றது அல்லது அதை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது அல்லது மட்டுப்படுத்துகின்றது அப்படின்றது ஒரு பரிமாணம். மற்றொரு பரிமாணம் என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வீட்டிற்கு அந்த கிரகம் என்ன செய்கின்றது, அது மற்றொரு பார்வை. ஸோ 2 விதமான பார்வைகள் உண்டு. இந்த 2 விதமான பார்வைகளையும் சேர்த்துதான் நாம் பாவத்தை புரிந்து கொள்ள முடியும். பாவம் கிளாஸை நாம் புரிஞ்சிக்க முடியும். இதை புரிஞ்சிக்கல அப்படின்னா, இதனுடைய அடிப்படையை நாம் புரிஞ்சிக்கல அப்படின்னா, நம்மால் பாவத்தை வைத்து பலன் சொல்ல முடியாது, பலன் சொல்ல இயலாமல் போய்விடும். இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு, பல பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். ஒரு உதாரணத்தோடவே சொல்கிறேனே. இப்போது
மீன லக்னம். இப்போ நம்ம வந்து மீன லக்னத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால மீன லக்னத்தையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மீன லக்னத்திலிருந்து பாவ வாரியாக 12 பாவங்கள் இருக்கின்றன. சரி, ஓகே. இப்போ இந்த 12 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவம் 2ஆம் பாவம்னு வச்சுப்போம். 2ஆம் பாவம் அது மேஷ வீடு, அது ஏதோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த 2ஆம் பாவத்தில் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் போய் அமர்ந்திருக்கின்றது. ஒரு மீன லக்னத்தை சேர்ந்த ஜாதகர், அந்த ஜாதகருக்கு 2இல் குரு அமர்ந்து இருக்கின்றது அப்படின்னு எடுத்துப்போம். 2இல் குரு. ஓகே, ரைட். இப்போ 2ஆம் பாவத்தில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம்? உடனே பாரம்பரிய ஜோதிடத்தை பார்ப்போம். பாரம்பரிய ஜோதிடத்தில் 2ஆம் பாவத்தில் குரு நின்னா என்ன பலன் சொல்லியிருக்காங்க? அப்படியே கம்ப்யூட்டரில் தேடுவோம், கூகுளில் தேடுவோம், பாரம்பரிய புக்கில் தேடுவோம், சினேந்திர மாலையில் தேடுவோம், கேபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தேடுவோம், பிருகுநந்தி நாடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தேடுவோம், இந்த பத்ததி அந்த பத்ததின்னு சொல்லிட்டு ஒரு 1000 புக்கை ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்ணி ஒரு புக்லேயும் ஒரு மாதிரி குழப்புவாங்க. அதில் உருப்படியான பாயிண்ட்ஸும் இருக்கும், உருப்படி இல்லாத பாயிண்ட்ஸும் இருக்கும். அதில் ஒன்று வந்து அப்ளை ஆகும், ஒன்று அப்ளை ஆகாது. அந்த அப்ளை ஆகிற ஃபார்முலாவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அப்ளை ஆகும், இன்னொருத்தரோட ஜாதகத்தில் அப்ளை ஆகாது. ஆமாவா? இப்படி ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது அந்த கிரகத்திற்கான பலனை நாம் துல்லியமாக எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை துல்லியமாக எடுப்பதற்கு நாம் செய்கின்ற முயற்சின்றது என்ன? பக்குவம் இல்லாத முயற்சி. அது என்ன முயற்சி? வெறும்னே மொட்டையாக 2ஆம் பாவத்தில் குரு அமர்ந்தால் என்ன பலன் என்று தேடுவது. அதுதான் மொட்டையா தேடுறது. அப்ப அது எவ்வளவு முதிர்ச்சி இல்லாத ஒரு மனநிலை. 2ஆம் பாவத்துல குரு இருக்கிறதும், மேஷம் 2ஆம் பாவமாகி அதில் குரு அமர்ந்து இருப்பதும் ஒண்ணா? கிடையவே கிடையாது. 2ஆம் பாவம் 12 ராசியில எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றுத்துல போய் குரு போய் அமரும் பொழுதும் அதனுடைய தன்மை மாறுபடுமா, மாறுபடாதா? 2ஆம் பாவத்தில் குரு அமர்ந்தால் என்ன பலன்றது அது வேற, அது பொது பலன். அது எந்த லக்னத்தை சேர்ந்தவருக்கும் 2ஆம் பாவத்தில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்றதுக்கான பொதுவான ஒரு காரணி. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள், மன்னிக்கவும், மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னெடுத்து அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். ஆமாங்களா? சரி, மீன லக்னம். அப்போ லக்னாதிபதியே குரு, 10ஆம் அதிபதியும் குரு. அப்போ 1, 10க்கு ஓனர் யாரு? குரு. இந்த 1ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் அதிபதியாகிய குரு மேஷத்தில் அமர்ந்து இருக்கின்றார். சரிங்களா? சரி, இப்போ இதற்கு நாம் எப்படி, மேஷம் என்கின்ற 2ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், இதற்கு நாம் எப்படி பலன் தேடுவது, எப்படி பலன் பெறுவது பார்ப்போம். மேஷம் என்கின்ற பாவம் ஏற்கனவே செயல்படாத பாவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பாவம் அந்த ஜாதகருக்கு பலன் தராது. வேண்டுமென்றால் அது அந்த ஜாதகர் மூலியமாக அடுத்தவர்களுக்கு பலன் கொடுக்கலாம். ஆனால் தன் சுய ஜாதகத்தை வைத்து தனக்காக பலனை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ லக்னாதிபதியே போய் மேஷத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஒரு மீன லக்ன ஜாதகர், லக்னாதிபதி போய் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார், 10ஆம் அதிபதியும் போய் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ லக்னாதிபதின்றது யாரு? அந்த ஜாதகரே தான் லக்னாதிபதி. ஒன்று. 10ஆம் பாவம்ன்றது என்னது? அவர் செய்கின்ற தொழில். அது எந்த தொழிலாக வேணாலும் இருக்கட்டும். பொழப்பு, கெரியர், பொதுவாக அது உத்தியோகமோ தொழிலோ, பொழப்பு வந்து 10ஆம் பாவம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஓனரே போய் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறாரே, இப்போ 1ஆம் பாவத்தினுடைய பலனையும் லக்ன பலனையும் 10ஆம் பாவ பலனையும் அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாது? ஏனென்றால் லக்னத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபதியான குரு போய் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இதனுடைய பிரதிபலன் 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் சார்ந்து அந்த ஜாதகர் எவ்வளவு உழைச்சாலும் அதனுடைய பலன் யாருக்கு போகும்? அவர் மூலியமாக அடுத்தவர்களுக்கு பயன்படுமே ஒழிய அவருக்கு சுயமாக அது பயன்படுமா? நிச்சயமாக பயன்படாது. ஓகே, இப்போ லக்னாதிபதி குரு போய் மேஷத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. குருவுக்குன்னு ஒரு கிரக காரகத்துவம் இருக்குது. குரு எதுக்கு காரகத்துவமான கிரகம்? புத்திர காரகன், ஆன்மீக காரகன்.
ஆசிரியருக்கு காரகத்துவமான கிரகம், தங்கத்துக்கு காரகத்துவமான கிரகம், சட்டத்துக்கு காரகத்துவமான கிரகம், இப்படி குருவுக்குன்னு சில காரகத்துவ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ அந்த குருவே மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ குருனுடைய கிரக காரகத்துவ பலனையாவது இவரால் அடைய முடியுமா? அதுவும் இவரால் இவருக்கு பிரயோஜனப்பட வைக்க முடியாது. அடுத்தவர்களுக்கு தான் பிரயோஜனப்படும் இல்லையா? பாவம் பிளஸ் கிரக காரகத்துவம் ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து இப்ப பேசிட்டு இருக்கோம். இதே குருவுக்கு பதிலாக சூரியன் மேஷத்துல அமர்ந்திருந்தா என்ன பலன்? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? சூரியன் தந்தைக்கு காரகன், சூரியன் தகப்பன் சொத்து, தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயம், தகப்பன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஆதாயம், அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஆதாயம், இதெல்லாம் சூரியன் சொல்லுவோம். சரி, ஓகே. முதலாளி மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஆதாயம், இதெல்லாம் சூரியன் சொல்லுவோம். ஓகே, ரைட்டு. ஆனா இதெல்லாம் கிரக காரகத்துவம். ஓகே. ஆனா மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியன் என்பது 6ஆம் பாவத்திற்கு அதிபதி. அப்ப 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாகிய சூரியன் போய் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 6ஆம் பாவ பலன் இவருக்கு வேலை செய்யுமா அல்லது இவருக்கு பிரயோஜனப்படாதா? 6ஆம் பாவத்திற்கான பலன் நிச்சயமாக இவருக்கு பிரயோஜனப்படாது. இப்போ மேஷத்துல புதன் அமர்ந்திருந்தா என்ன பலன்? இப்ப நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நம்ம இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மீன லக்ன ஜாதகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதகர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இப்போ மேஷத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். உடனே நம்ம வந்து என்ன தேடுவோம்? புதனுடைய கிரக காரகத்துவ பலன் அங்கே ஜாதகருக்கு பயன் தராது. அது என்ன புதனுடைய கிரக காரகத்துவ பலன்? தாய்மாமன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம், கல்வி மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம், கூட்டுத்தொழில் மூலியமாக வியாபாரத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம், கணவன் அல்லது மனைவி அவர்கள் மூலியமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள். ஓகே. ஏன் கணவன் மனைவி நம்ம வந்து சேர்த்தோம்? புதனுக்கு வந்து வெறும் தாய்மாமன் தானே காரகத்துவம், படிப்பு தானே காரகத்துவம். ஏன் இங்க கணவனையும் மனைவியை சேர்த்தோம்? ஏன்னா அது மீன லக்ன ஜாதகர். மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவம் 7ஆம் பாவம் 2 பாவத்துக்கு ஓனர் யாரு? புதன். அப்ப தாய் வழி மூலியமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயம் அனுகூலம் ஆதாயம், கணவன் அல்லது மனைவி மூலியமாக கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஆதாயம், இவை இரண்டுத்துக்குமே இந்த 2 பாவத்துக்குமே அதிபதி யாரு? புதன். அந்த புதன் போய் மேஷ வீட்டில் அமர்ந்து இருக்கின்றார். அப்போ 4ஆம் பாவ பலனையும் 7ஆம் பாவ பலனையும் ஜாதகரால் தனக்கு சுயமாக தன் சுய சுகத்திற்காக அனுபவிக்க முடியுமா? இல்லை அடுத்தவர்களுக்கு அது பயன்படுமா? தன் சுய சுகத்திற்காக ஜாதகர் அதை அனுபவிக்கவே முடியாது. இதே வந்து ஒரு மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மேஷத்துல சுக்கிரன் இருந்தா, சுக்கிரன் எந்த பாவத்திற்கு அதிபதி? 3ஆம் பாவத்திற்கும் 8ஆம் பாவத்திற்கும் அதிபதி. இதே மேஷத்தில் செவ்வாயே இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? மீன லக்னம் பாரு, 2ஆம் பாவ அதிபதியே செவ்வாய், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய், அவர் போய் மேஷத்துல ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறாரு. அடடா, இவருக்கு வரக்கூடிய வருமானம் என்ன? இவருக்கு கல்லா எப்படி கட்டும்? இவர் லட்சமா சம்பாதிப்பார். இவர் தான் என் நம்பர் 1 கோடீஸ்வரர் சொல்லுவோமா? அடுக்கடுக்கா பில்டப் பண்ணுவோமா? இவர் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கட்டும், ஒத்த பைசா இவருக்கு பிரயோஜனப்படாது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மீன லக்னம் மட்டும் இருக்கு, ஓகேவா? ஆனா 2ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் அமரும் அப்படின்றத வச்சு அந்த 2ஆம் பாவம் மேஷ வீடா இருக்கிறதுனால அதனுடைய தன்மை ஒவ்வொரு பாவத்தையும் எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுலயே நமக்கு எவ்வளவு தகவல் கிடைக்குது? இதனுடைய இன்னொரு பரிமாணம் இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். நன்றிங்க.